மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏனுங்க மூஞ்சி வாடி இருக்குது? சாமி முதலாளி ஐயோ வலி கண்ணாடி. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பிச்சைக்காரங்கிட்ட அடி வாங்க, இந்த ரைட் ஹேண்டங்கிட்ட மட்டும் இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். A few moments later. தம்பி முகமெல்லாம் மார்க் வாங்கியிருக்கு, அடுத்த வாரம் கல்யாணம். நாமெல்லாம் பிச்சைக்காரங்கிட்ட அடி வாங்கலாமா? இதுக்கெல்லாம் சொல்லுமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டாம படிச்சு 10 குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்கள வேற ரோடா அலைய விட்டு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க் போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன காலேஜ் சேர்ற மாதிரி எங்க இன்னைக்கு சாயந்தரமே போய் ஹோட்டல்ல தான் வேலைக்கு சேரணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு அயோத்திய மண்டபத்துல எப்ப அக்காரா வடசல் போடுவாங்க, அரசியல்வாதிங்க எப்ப அன்னதானம் போடுறாங்க, ஏஆர் ரஹ்மான் வீட்டுல என்னைக்கு பிரியாணி போடுறாங்க, விஜயகாந்த் ஆபீஸ்ல எப்ப கரிசோறு போடுறாங்க, மலைக்கோட்டு கொடை இஸ்திரி பெட்டி தைய மிஷின் குருட்டு கண்ணாடி எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.